வந்து நமக்கு பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரே நிகழ்வு சிலருக்கு எரிச்சலை கொண்டு வருகிறது, சிலருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. தாவீது கோலியாத்தை வீழ்த்தின போது யோனத்தான் அகமகிழ்ந்து நண்பனாக்கி கொண்டார். ஆனால் சவுல் அவனை கொல்ல துடித்ததை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீர் ஆசீர்வதிக்க, ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் அகமகிழவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கவும், உங்களுடைய தெய்வீக திட்டம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும், கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை கண்டு நாங்கள் அகமகிழவும், கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளிலும் கர்த்தாவே அவருடைய பார்த்து நாங்கள் வந்து சிறுமிக்காக தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய சன்னிதானத்தில் அவருடைய பிள்ளைகள் செய்து கொண்ட உடன்படிக்கையிலே உண்மையாக இருக்க, ஒருவரை ஒருவர் நேசிப்பதில் ஒவ்வொரு நாளும் வளர, ஆண்டவரை நீர் அவர்களுக்கு கிருபை செய்து நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய தேவைகளின் மத்தியிலே, குறைவுகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், உண்மையாய் உங்களுடைய தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டு நேசிக்கவும் ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆண்டவரே, இந்த அன்பின் உறவு ஆதாயத்திற்கான உறவு அல்ல ஆண்டவரே, இது கொடுப்பதற்கான உறவு. ஆண்டவரே, மற்றவருடைய சந்தோஷம் ஆசீர்வாதத்தில் அகமகிழ்கிற ஒரு உறவாக ஆண்டவரே இந்த உறவில் உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து பிறகு ஒரு விஷயம் நல்ல கர்த்தாவே, சகோதரர் ஆனந்துக்காகவும் ஆண்டவரை சகோதரி சிவாவுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். அவர்களுடைய திருமண வாழ்விலும் கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே இது இத்தனை ஆண்டு காலமாக நேர்த்தியாக நடத்தி இருக்கிறேன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நினைவாக கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நண்பன் உறவில் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வளர கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இது மட்டுமல்ல, இங்கே கூடி வந்திருக்கிற ஆண்டவரே என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல ஆண்டவரை ஒரு புரிந்து கொள்வதற்காக, அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த அன்பில் பிள்ளைகள் வளர்ந்து பெருக, ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்து நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். உங்களுடைய தயவுள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை நாங்கள் எங்களை போல மற்றவர்களே நேசிக்க, மற்றவர்களுடைய உயர்வில் ஆசீர்வாதத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபைக்காக புதிய மகிமை எல்லாவற்றுக்கும் கேட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் நன்றிகளையும் தோத்திரங்களை விண்ணப்பமே இருக்கிற நல்ல பின்னாலே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய வேத பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கிருபையும் கடவுளை நம்பு பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துவது மனிதரோடு மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக